ஒருவர் ஒரு வீடு ஒன்றை கட்டிக்கொண்டிருந்தார். அவர் தான் கட்டுகிற வீடை ஒரு நாள் பார்வையிடுவதற்காக சென்றார். அப்பொழுது அங்கே 2 டைல்ஸுகள் உடைந்து காணப்பட்டது தன்னுடைய தரையில். அதை அவர் கொத்தனாரிடம் சொன்னார், அதை நீக்கிவிடுங்கள் என்று சொன்னார். அவரை அதை தூக்கி வெளியே போட்டு விட்டார். இவர் சென்று விட்டார். சில நாட்கள் கழித்து மறுபடியும் அவர் அந்த வீட்டை பார்வையிட வந்தார். அப்பொழுது வெளிப்புறங்கள் எல்லாம் சுற்றி பார்த்து கொண்டே இருந்தார். அப்பொழுது ஒரு அழகான பாத்வே அமைக்கப்பட்டிருந்தது. உடனே அவருக்கு மிக்க மகிழ்ச்சி. அந்த கொத்தனாரை கூட்டி மிகவும் பாராட்டினார். இது ரொம்ப அழகாக இருக்கே என்று அவரை மிகவும் பாராட்டினார். அந்த கொத்தனார் சொன்னார், ஐயா, கடந்த முறை நீங்கள் வரும் பொழுது அந்த உடைந்த டைல்ஸை மாற்ற சொன்னீர்கள், அது தூக்கி வீசப்பட்டது. அந்த டைல்ஸை வைத்து தான் நான் இதை பண்ணியிருக்கிறேன் என்று கூறினார். அவருக்கு மிக்க மகிழ்ச்சி. சில நேரங்களிலே உலகத்தின் பார்வையிலே நாம் சில குறைபாடுகளோடு இருக்கும் பொழுது உலகம் நம்மை நிராகரிக்கும். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நீங்கள் போகும் பொழுது அவர் உடைந்த பாத்திரமாகிய உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்து முடிப்பார். வேதத்திலே ஒரு வசனம், 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 5வது வசனம், எங்களால் ஏதாகும் ஆகும் என்பதைப் போல ஒன்றை யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது என்று. ஆம், தேவனுடைய தகுதி நமக்கு உண்டாகிற பொழுது நாம் பெரிய காரியங்களை செய்ய முடியும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.